வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம உருளி வைக்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த உருளி ஏன் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க, கடைகளில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த வாயகன்ற பாத்திரம் தான் இந்த உருளி. இந்த உருளி மண்ணிலையோ அல்லது பித்தளை, செம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சலோகத்தில் செஞ்ச பாத்திரமாக இருந்தால் ரொம்பவுமே பரவாயில்லைங்க. ஈயப்பாத்திரம், சில்வர் பாத்திரத்துலையெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த உருளி முறையாக எப்படி வைக்கணும் அப்படின்னா, அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றணுங்க. பன்னீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 சிட்டிகை கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கலச திரவியம்னு ஒரு பொருள் இருக்குங்க. அது கொஞ்சம் போட்டுட்டு வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், சந்தனம், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாமே நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு அதை ஒரு வாசனை திரவியமாக மாற்றிடணுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன பூவை எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா கீழே இதை வெறும் நிலத்தில் வைக்கவே கூடாதுங்க. ஒன்றா சின்ன மணப்பலகை அல்லது சின்ன முக்காலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் வைக்கணுங்க. அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இலை மேலே வைக்கலாம். வாழை இலை, மா இலை, வெற்றிலை அந்த மாதிரி இலைகள் மேலேயும் வைக்கலாம். இதை இப்படி நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி உங்களுடைய வரவேற்பு அறையில் நீங்கள் வைக்கும் பொழுது அல்லது உங்களுடைய வீட்டினுடைய முகப்பில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே இந்த உருளியிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக நறுமணத்தினால் அது உள்ளே வராதுங்க. அது அப்படியே தடுத்து வாசல் படியிலேயே நிறுத்தப்படும். நல்ல தெய்வீக சக்திகளையும் செல்வ ஆகர்ஷணத்தையும் வீட்டுக்குள்ளே ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த உருளி பாத்திரத்துக்கு இருக்குது. அதனால் இதை முறையாக வச்சு நல்ல முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய செல்வ வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்வடையும். அது மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டுக்கு யாராவது நெகட்டிவ் பர்சன் வர்றாங்க அப்படின்னா இந்த உருளியை பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு சண்டை கட்டணும்னு வர்றவங்களுக்கு கூட சண்டை போடணும்னு தோணாதுங்க. வீட்டையும் சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே தீர்ந்து மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். மகாலட்சுமி இந்த உருளி நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த உருளி வச்சு பயனடையணும்னு கேட்டுக்கிறேங்க.